ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மன்னோட 29வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் ஹாரி அப்புறம் எலிசபெத்துக்கு அவங்களோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பில்ஸ் கொடுத்துட்டு அந்த பேனட்டை வால்டன் ஃபேமிலியோட மைனிங் டீமில் மெர்ஜ் ஆக சொல்லியிருப்பான். அப்புறம் அந்த பேலஸில் நடக்கக்கூடிய பேன்க்யூட்டுக்கு போகிறதுக்காக நம்ம எலிசபெத்துக்கும் ஹாரிக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போனோம். அங்கே அசாசின் வேஷம் போட்டு நம்ம வால்டன் ஃபேமிலியில் வேலை செய்யக்கூடிய ஆடம் அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருப்பான். அவனும், மாஸ்டர் நீங்கள் அந்த பேன்க்யூட்டில் கொஞ்சம் பார்த்துருங்க, உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருப்பான். ஹீரோவும், டே என்ன தவிர அங்க பிரச்சனை பண்றதுக்கு எவனுமே இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த பேன்க்யூட்டை சும்மா திருவிழா கணக்கா பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் ஒவ்வொரு டைம் அங்க பேன்க்யூட் நடக்கும் போது இங்க இருக்க அபிஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங். அப்புறம் இவனுங்களும் இங்க வந்துட்டானுங்களான்னு பாக்குறான். நம்ம வாட்சனும், யோ வால்டனே இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோவோட தோல்ல தட்டிட்டு இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகி, டே வால்டனே நான் தானே உன்னை அடிச்சேன், ஆனா எதுக்காக என்னோட கை இப்படி புடைச்சு போயிருக்கு, உன்னோட உடம்புக்கு என்னடா ஆச்சு, அது ஏன்டா இரும்பு மாதிரி இருக்குதுன்னு கேக்குறான். ஹீரோவும், டே அதை விடுங்க, நீங்க இந்த எனர்ஜி இம்ப்ளோடிங் பில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால மார்ஷல் வாரியர் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம வாட்சனும், டே வால்டனே நானே இப்பதான் 4th லெவல் சக்கரவி ஓபன் பண்ணியிருக்கேன், என்னால இது இப்படி முடியும் அப்படின்னு கேக்குறான். ஆர்டியும், என்னது இது எனர்ஜி இம்ப்ளோடிங் பில்லா, டே வால்டனே எங்களை ஏமாத்தாத, நான் பார்த்த எனர்ஜி பில்ஸ் எல்லாமே ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்கும், இதுவே அது பியூரா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஒயிட் கலர்ல இருக்கும், ஆனா இந்த மாதிரி கிளியரான கிளாஸ் பீல்ஸை நான் பார்த்ததே இல்லையன்னு கேட்குறான். ஹீரோவும், அப்படியாடா அதை யார் மேட் பண்ணாங்க தெரியுமா, மிஸ்டர் ஓவன், அது உங்களுக்கு தேவையில்லைனா திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறான். அவனுங்களும், என்னது உண்மையாவா, இதை ஓவனா ரிஃபைன் பண்ணாரு அப்படின்னு ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம எலிசபெத்தும் ஹாரியும் வராங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம ஹாரி தானே ஹீரோவோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், அப்போ அவன் தானே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எலிசபெத் எதுக்கு இப்படி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கான்னு தெரியல. நம்ம ஹார்டியும் வாட்சனும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, எனது எலிசபெத்தா, ஏமா இந்த பேன்க்யூட்ல உனக்கு என்னமா வேலை, இல்ல ஒரு நிமிஷம், டே வாட்சனே ஒரு 2-3 நாளா உன்னை காணாம, இந்த வேலைக்கு தான் அங்க போயிருந்தியா, உனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஹார்டி கேக்குறான். வாட்சனும், டே வால்டனே ஒரு நார்மலான பொண்ணை இந்த மாதிரி ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்க பாத்தியா, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற லெவல்டா அப்படிங்கிறான். ஹார்டியும், ஆமா வால்டன் அது இம்ப்ரெசிவா தான் இருக்கு, எப்படின்னு எங்களுக்கும் சொல்லி கொடு அப்படிங்கிறான். எலிசபெத்தும், டே என்ன வச்சு என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெக்கப்படுறா. ஹீரோவும் இந்த முட்டாளங்களை திருத்தவே முடியாது அப்படின்ட்டு, சரி இதுதான் எலிசபெத் என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் இவளோட பிரதர் ஹாரி என்னோட புது அப்ரண்டிஸ் அப்படிங்கிறான். வாட்சனும், எனது அப்ரண்டிஸ் அப்படின்னு கேட்குறான். ஹார்டியும், டே அப்படின்னா அவ உன்னோட ஆள் இல்லையான்னு கேட்குறான். நம்ம ஹாரியும், எனது ஆளா, ஐயோ மாஸ்டரே என்னோட அக்காவை இன்னொரு டைம் பார்த்த உன் கண்ணை நோண்டிடுவோம் அப்படிங்கிறான். எலிசபெத்தும், டே முட்டாள் பிரதர் வாயை மூடிட்டுறா அப்படின்னு அவனோட தலையில அடிக்கிறா. ஹீரோவும், எப்படி வந்து சிக்கிருக்குன்னு பார்த்தியான்னு நினச்சிக்கிட்டு அந்த பேன்க்யூட் நடக்கக்கூடிய மெயின் ஹாலுக்கு போறாங்க. இந்த மெயின் ஹாலில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கல்வாடாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. அப்புறம் இவ தான் லேரி, அவளும் நீ வந்துட்டேன்னு பாக்குறா. அங்க இருக்கவனுங்களும், ஓ இவன் தான் கிரிவினான்னு பாக்குறானுங்க. ஹீரோவா அவனுங்க எவனையும் கண்டுக்காம அங்க போய் உட்காடுறான். அப்புறம் இவன் கிரிவினோட அங்கிளே அந்த ஸ்டீவ், அவனும் இந்த கிரிவினை எல்லாத்துக்கும் ஒரு குப்பையா தான் தெரியும், ஆனா இவன் வந்ததும் இங்க இத்தனை பேர்த்தோட அட்டென்ஷன் அவன் பக்கம் திரும்புது. இந்த கிரிவின் ரயான தோக்கடிச்சது மட்டும் இல்லாம நம்ம பிரின்சஸோட டிசீஸையும் டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை யூஸ் பண்ணி கியூர் பண்ணியிருக்கான். அதனால இந்த பேன்க்யூட் வைக்கிறதுக்கான மெயின் காரணமே கிரிவின் தான் பாக்குறாரு. இவர் வந்து கோர்ட் சீஃப் மினிஸ்டர் தாமஸ், அப்புறம் இவரோ ஸ்கேர்டு கார்ட்ஸோட கமாண்டர் ஆந்தனி, அப்புறம் இவரு லெவல் 2 ரிஃபைனர் யான், கடைசியா இந்த எல்டஸ்ட் பிரின்ஸ் வில்லியம் மால்டிஸ், அப்புறம் யங்கஸ்ட் பிரின்ஸ் கெவின் மால்டிஸ். அந்த லாரியும், நீதான வால்டன் உன்னோட இஷ்டத்துக்கு இந்த சீட்ல வந்து உக்காந்துட்டு இருக்க, பக்கத்துல இருக்கீங்க கிட்ட உக்காரலாமா வேண்டாமான்னு கேட்க மாட்டேன்னு கேட்கறா. அங்க இருக்கவனுங்களும் இது ஏதோ பெரிய பிரச்சனையா போகும் போலன்னு பாக்குறானுங்க. அப்ப ஹீரோவும், எலிசபெத் ஒரு சிலருக்கு மூக்கு ரொம்ப நீட்டமா இருக்கும் ஏன்னு தெரியுமான்னு கேட்கறான். எலிசபெத்தும் தெரியாதேங்கிறா. ஹீரோவும், அது ஏன்னா அந்த பெரிய மூக்குல இருந்து ரெயின் வாட்டரே வரும் அப்படிங்கிறான். இதை கேட்டு அந்த லாரியும் ஷாக் ஆகிட்டு அவ குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்கை தூப்பிட்டா. அங்கிருந்தவனுங்களும் இதை ஒரு என்டர்டைன்மெண்டா மாத்தி சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ அந்த ஆந்தோனியும் கூட இந்த கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே அப்படின்னு சிரிக்கிறாரு. அந்த லாரியும், டே கிரிவின் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு கத்துறா. அப்ப அவன் பின்னாடி இருந்து ஒருத்தன் ஜம்ப போட்டு, டே முட்டாள் கிரிவின், என்ன தைரியம் இருந்தா வால்டன் ஃபேமிலியோட பேட்ரியாச்சு முன்னாடி இந்த மாதிரி திமிரா பேசுவ, நீ பண்ண தப்புக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேள்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப ஹீரோ அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, என்னடா தம்பி இவ்வளோ ஸ்லோவா இருக்க, இந்த வேகத்தை வச்சுட்டாடா என்ன அட்டாக் பண்ண வந்த அப்படின்னு அவன் கண்ணத்தை சேர்த்து ஒன்று பலார்னு விட்டுட்டு பையனை லெஃப்ட் ரைட்னு வாங்கி அவனோட பாடியவே பஞ்சர் ஆக்கி நம்ம ஹீரோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பண்ணிட்டான். இதை பார்த்து அங்கே இருந்த மொத்த பேரும் மிரண்டு போயிட்டு அந்த லாரியும், டே கிரிவின் உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு டென்ஷன் ஆகிறா. ஹீரோவும், உன்னோட நாயை நான் கொல்லாம விடுறேன்னு சந்தோஷப்படு அப்படின்ட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீ வால்டன் ஃபேமிலிக்கு வேலை செய்ய வந்தோட்டி உன்னை வெறும் நம்பரை வச்சு மட்டும்தான் கூப்பிட்டாங்க, அப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு தான் உனக்கு ஷோர் நேமே வந்துச்சு, என்ன
என்ன 8527 உன்னோட நாய்ங்களுக்கு ஒழுக்கனா என்னன்னு கத்து கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் லாரி உன்னோட இடம் எதுன்னு தெரியல, உன்னோட நாய்ங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, இதெல்லாம் தப்பா பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் திரும்பி அதுங்க உன்னையே கடிச்சிரும் அப்படிங்கிறான். லாரியும் உன்னை சும்மா விட மாட்டேனா கிரிவின் அப்படின்னு கடுப்பாவரா. ஹீரோவும் இன்னைக்கு மெஜஸ்டி தான் இந்த பேன்க்யூட்டை ஹோஸ்ட் பண்ணிருக்காரு, அதனால நான் யாரையும் கொல்ல வேண்டாம்னு ஆசைப்படுறேன், அதனால கொஞ்சம் அமைதியே இருக்க முடியுமான்னு கேட்கறான். அந்த லாரியும் டே குப்பை நீ என்ன ஓவரா கடுப்பேதுற அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டா. ஆனா ஒரு அட்டாக் கூட ஹீரோ மேல படல. அப்ப அந்த லாரியும் என்னடா ஃபோர்ஸ் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அந்த ஆந்தோனியும் 2 விரல வச்சு லாரியை தூக்கி போட்டு இன்னைக்கு மெஜஸ்டியோட ஜாய்ஃபுல் டே, அது மட்டும் இல்லாம இந்த பேன்க்யூட்டை எங்க எல்லா மினிஸ்டர்ஸ்க்காகவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நீ பண்ற பிரச்சனைனால அவரோட டேவை இன்னைக்கு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல அப்படிங்கிறாரு. அப்ப அங்கே இருந்த ஒருத்தனும் ஆமா ஆந்தனி நீ சொல்றது கரெக்ட் அப்படின்ட்டு இங்க வாங்க அந்த கிரிவினோட டேபிளை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த லாரியும் டே கிரிவின் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ கண்டிப்பா செத்தடா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அந்த அங்கிள் ஸ்டீவும் கிரிவின் என்னடா பண்றான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே குலைக்கிற நான் இங்க எதுவும் கடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அந்த ஆந்தனியும் இந்த கிரிவின் ரொம்பவே காம் டவுனா இருக்கான், அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்டையும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பஞ்ச் லைன்லாம் சொல்றான். ஈவன் நான் அவனோட நிறைய மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் கத்திருந்தாலும் கூட இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வராது அப்படின்னு பாக்குறாரு. அப்ப அங்க ஒருத்தனும் இந்த கல்வாடாவோட எம்பரர் வந்துட்டாரே அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த பேரும் எந்திரிச்சு கல்வாடாவோட எம்பரருக்கு எங்களோட வணக்கங்கள் அப்படிங்கிறானுங்க. இவர் தான் இந்த கல்வாடாவோட எம்பரர் மேத்யூ. அங்க கீழே எல்லாம் இந்த எம்பரருக்கு மரியாதை செலுத்திருந்தா ஹீரோ மட்டும் என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கை காட்டுறான். நம்ம பிரின்சஸும் நைடாவும் இதை பார்த்துட்டு போடா முட்டாள் அப்படின்னு ஒழுங்கு காட்டுறாங்க. நைடாவும் இங்க என்னடா நடந்துட்டுக்குதுன்னு ஷாக்ல பாக்குறா. அந்த எம்பரரும் இன்னைக்கு ரொம்பவே 2 முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த பேன்க்யூட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்னு மிஸ் நைடா ஃபர்ஸ்ட் ரேங்கிங் ரிஃபைனரா மாறிட்டாங்க, அப்புறம் ஃபைனலா என்னோட பொண்ணு ரிவாவுக்கு இருந்த டிசீஸ் கியூர் ஆயிருச்சு, இது ரெண்டுத்தை நினைச்சுமே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கோர்ட் சீஃப் மினிஸ்டரான தாமஸும் எல்லாம் உங்களோட பிளெஸிங் மெஜஸ்டி, அது மட்டும் இல்லாம நம்ம கல்வாடா மேல காடோட பிளெஸிங்கும் இருக்கு, அதனால இங்க நிறைய டேலண்டான பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்புறம் மிஸ் ரிவாவுக்கும் பிரின்சஸுக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அங்க இருக்க பாக்ஸஸ் பார்த்தா சும்மா பிரகாசமா இருக்கு. நம்ம ரிவாவும் என்ன கிஃப்ட் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கா. நைடாவும் இது என்னடா இவ்வளவு ஜொலி ஜொலிப்பாகுதுன்னு ஷாக்ல பாக்குறா. அந்த தாமஸும் நான் இதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு ஈஸ்ட் சீல இருந்து 2 முத்துகள் கொண்டு வந்திருக்கேன், இதுல ஒன்னு பிரின்சஸுக்கும் இன்னொன்னு ரிவாவுக்கும் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஆந்தோனியும் யோ தாமஸே நீ ரொம்ப பணக்காரன் தான் போல, இந்த 2 முத்துகளும் எப்படியும் 10,000 கோல்டு காயினுக்கு மேலதான் இருக்கும், பட் ஆனா நான் ஒன்னும் அந்த மினிஸ்டர் அளவுக்கு அவ்வளவு பணக்காரலாம் கிடையாது, அதனால இந்த 2 ஸ்கில் புக்ஸையும் கொடுக்குறேன், இதுல ஒன்னு சன் பிளாஸ்ட் ஆக்ஸ் பியூரான யாங் மார்ஷியல் ஸ்கில், அப்புறம் 2வது மைண்ட் ரிஃப்ரெஷிங் டெக்னிக்கான வாட்டர் எலமெண்ட் மைண்ட் மெத்தட். நம்ம பிரின்சஸும் நைடாவும் ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ்டர் ஆந்தோனி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த யானம் என்னோட கிஃப்ட் பியூட்டி எலிக்சர், இது உங்களை 20 வயசு எங்கனங்க மாதிரியே காட்டும் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்புறம் அந்த லாரியும் மிஸ் நைடா நீங்க ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா மட்டும் இருக்கிறது இல்லாம இங்க இருக்க எல்லா உமன்ஸுக்குமே நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த மைண்ட் ரிஃப்ரெஷிங் ஜேடு ஹேர்பினா கொடுக்குறேன், இதை இந்த கல்வாடாவோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிராவல் தான் மேட் பண்ணாரு, இது உங்ககிட்ட இருந்தாதான் அழகா தெரியும் அப்படிங்கிறா. அந்த யானம் இந்த மைண்ட் ரிஃப்ரெஷிங் ஜேடு ஹேர்பின் வந்து பழங்காலத்துல டீமன்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம், இது உண்மையிலேயே ஒரு ரேரான ட்ரெஷர் தான் அப்படிங்கிறாரு. அந்த லாரியும் இது என்னதான் ரேராவே இருந்தாலும் நைடாவுக்கு கிஃப்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி ஒர்த்தா தான் தெரியுது அப்படிங்கிறா. நைடாவும் தேங்க்யூ மிஸ் லாரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த லாரியும் எங்களோட லவ்லியான பிரின்சஸுக்காக இந்த உலகத்துல இருந்து எதை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு என்னால கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்றா. அங்க இருக்கவங்களும் எனது இந்த லாரி பிரின்சஸையே கன்ஃபியூஸ் பண்றாளா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பிரின்சஸும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு பார்த்துட்டு என்னதரா இது அப்படின்னு ஷாக் ஆகுறா. அந்த லாரியும் பிரின்சஸ் உங்களுக்காக நான் இந்த டீமன் பீஸ்ட் எக்க ரியர் எம்பையர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அங்க இருந்தவனுங்களும் எனது டீமன் பீஸ்ட் எக் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த டீமன் பீஸ்டஸ் எல்லாமே இந்த மார்ஷல் கான்டினென்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சர்ஸ், இது கூட சண்டை போறதுக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்டே ரொம்ப பயப்படுவாங்க, இருந்தாலும் கூட ஒரு சில பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ் இதே மாதிரி பவர்ஃபுல்லான பீஸ்டர்ஸை அதோட சர்வெண்டா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆல்தோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னாலும் இதுல சக்சஸ் ஆனவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பேர் தான், ஏன்னா இந்த டீமானிக் பீஸ்டோட டீமன் எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால இதை ஹியூமன்ஸ் டேம் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீமானிக் எனர்ஜினால அஃபெக்ட் ஆகி அந்த பீஸ்டையே கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட போயிடலாம். பட் இது அப்படியே விடாம ஃபைனலா ஒரு பிரில்லியன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க, அதுதான் நாம டீமன் பீஸ்டை டேம் பண்ணாம அந்த டீமன் பீஸ்டோட எக்ல இருந்து வரக்கூடிய குட்டியை சின்ன வயசுல இருந்தே டேம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே லாயலான ஒரு சர்வெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த மெத்தடு வெளி உலகத்துக்கு தெரிய வந்த உடனே இந்த டீமன் பீஸ்டோட
எக்கோட விலைங்க கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டீமன் எக் எல்லாம் ரொம்பவே ரேராவும் மாறிடுச்சு அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் முடியுது. ஆந்தனியும் இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறாரு. பிரின்சஸும் ரொம்பவே தேங்க்யூ மிஸ் லாரி அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது டீமன் பீஸ்ட் எக்கா, இந்த செத்து போன முட்டையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இதை வறுத்து சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும். இதை தவிர இந்த செத்து போன முட்டையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.